மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சனீஸ்வரன் பகவான் கர்ம சனியை கொடுக்குறனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த 2026 ஆகாது. முன்னோர் செஞ்ச கர்ம சாப பாவ பலனை நீங்கள் அடையக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. நல்ல நண்பர்கள் அமைகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு குருமார்களோ இல்லை ஒரு தன்மை உடையவங்களோ உங்களுக்கு அமைகிறதும் கஷ்டம். கர்ம பலன் சொல்லிட்டாவே எம்பெருமான் முன்னோருடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கணும். உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இவங்கள முறையான வழிபாடுகள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். இல்லை நான் சொல்லக்கூடிய அமைப்பில் காதல் கிதல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாப்பான ஒன்று ஏதோ ஒரு டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிட்டு போயிடும். ஒரு 25 வயசுக்கு மேலே கோப குணம் ராட்சச குணங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. பழி வாங்கக்கூடிய எண்ணங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும். கர்மசனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன், நோய், வறுமை, பயங்கள் ஏற்படுத்தக்கூடியதான் கர்மசனி, கர்மக்காரகன். அப்போ அந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் வலு பெறுறதுக்கு அண்ணன் தம்பிக்கும் ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பி பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முறையான நல்ல டீப்பஸ்டாக இருக்கக்கூடிய நட்புகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கணும், அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகளை தயவு செய்து ஒழிச்சுக்கணும். இந்த கர்ம பலன் கேட்குறது கோயில் சம்மந்தப்பட்டது கோயிலுக்கும் போகலாம், கோயில் குளத்துலையும் குளிக்கலாம். தானங்கள் பண்ணுங்க, தர்மங்கள் பண்ணுங்க. வசதி இல்லாதவங்க தியானங்கள் பண்ணுங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். சிவாய நம்ம. மிதுன ராசி. மிதுன ராசியில் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கர்ம சனியாக வர்றாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் பணிவையும் துணிவையும் கொடுத்த ஒரு ஜாதகத்தன்மை உடையவங்க. யார்கிட்டையுமே லூஸ் டாக் விட மாட்டாங்க. இவங்க வேணும்னா அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட தன்மை உடையவங்க. CA படிக்கலாம், டாக்டரேட் படிக்கலாம், நர்ஸ் ட்ரைனிங் படிக்கலாம். இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பில் ஒரு உயர் அதிகாரியாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளுடைய ட்ரீமோட உடைய குழந்தைங்க தான் மிதுனராசி அன்பர்கள். இருந்திருந்தாலும் மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசின்னு சொல்லலாம். மிதுனராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சனீஸ்வரன் பகவான் கர்ம சனியை கொடுக்குறனால உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த 2026 ஆகாது. 2.25 வருஷம் ஆகாது. முன்னோர் செஞ்ச கர்ம சாப பாவ பலனை நீங்கள் அடையக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. நல்ல நண்பர்கள் அமைகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு குருமார்களோ இல்லை ஒரு தன்மை உடையவங்களோ உங்களுக்கு அமைகிறதும் கஷ்டம். கர்ம பலன் சொல்லிட்டாவே எம்பெருமான் முன்னோருடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கணும். உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இவங்கள முறையான வழிபாடுகள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். ஒரு 25 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தான் ஒரு யோக நிலைமையும் கொஞ்சம் இருக்குது. இருந்திருந்தாலும் தாய் தகப்பனுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் இல்லறத்தை நீங்கள் முறையாக பக்குவப்படுத்திக்கணும். இல்லை நான் சொல்லக்கூடிய அமைப்பில் காதல் கிதல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாப்பான ஒன்று ஏதோ ஒரு டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வயசுக்கு மேலே கோப குணம் ராட்சச குணங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. பழி வாங்கக்கூடிய எண்ணங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும்.
தன்னுடைய வாழ்க்கை மேன்மையடைய உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறையான வழிமுறைகள் வழிபாடுகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கர்மசனி ஒன்றும் பண்ணாது. கர்மசனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்மசனி பகவான் வரனால உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி பெரியவங்க ஒரு 40 வயசு 45 வயசு உடைய ஆணோ பெண்ணோ மிதுன ராசி அன்பர்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சீக்கிரத்தில் ஆன்மீக ஞானங்கள் வந்துடும். கடன், நோய், வறுமை, பயங்கள் ஏற்படுத்தக்கூடியதான் கர்மசனி, கர்மக்காரகன். அப்போ அந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் வலு பெறுறதுக்கு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, முருகக் கடவுளுடைய வழிபாடு கவனமாக இருந்துக்கணும். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆகாது. இந்த 2026 அண்ணன் தம்பிக்கும் ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பி பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொத்து சுகத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. எம்பெருமான் முருகக் கடவுளில் முன்னோர் சொத்து, தகப்பன் வழி சொத்துக்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களும் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்றவனை தான் அந்த சொத்துக்கு உண்டான அமைப்பு நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முறையான நல்ல டீப்பஸ்டாக இருக்கக்கூடிய நட்புகள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கோபக்காரங்க தான், குணமுள்ள ஒரு கோபக்காரங்களாக தான் இருக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய தருணத்தினால அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கணும், அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பே பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்வலைகளை தயவு செய்து ஒழிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு உழைச்ச காசு தான் நிற்கும். முறையான வழிமுறைகளை முறையான பக்குவங்களை பண்ணிக்கிட்டு எம்பெருமான ஆன்மீக தோற்றத்தில் பல சேத்திரங்களுக்கு போயிட்டு வந்துட்டு பல கோயில் குளத்தில் குளிச்சுட்டு வந்தால் தான் கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இந்த கர்ம பலன் கேட்குறது கோயில் சம்மந்தப்பட்டது, கோயிலுக்கும் போகலாம், கோயில் குளத்துலையும் குளிக்கலாம், தானங்கள் பண்ணுங்க, தர்மங்கள் பண்ணுங்க, வசதி இல்லாதவங்க தியானங்கள் பண்ணுங்க. இப்படித்தான் உங்கள் கர்ம பலனை நீங்கள் குறைச்சிக்க முடியும். பயம் வேண்டாம். பண்புள்ள ஜாதகம்தான் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் ரெண்டே பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பே பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும்.
முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வரன் பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குது, கணையம் கெட்டு போயிடும், அஜீர்ண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்செல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை, இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.